தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். யாரை? இயேசுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். வியாதிஸ்தர்கள், நோயாளிகள், பலவீனர்கள், ஆண்டவரே உம்மை தொடுவதற்கு என்னை அனுமதியும். ஏன்னா அவர் தொட்டா சுகமாவன்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர் தொட்டா போதும், அல்லது ஆண்டவர் நம்மை தொட்டா போதும். ரெண்டுல ஒன்று நாம் ஆண்டவரை தொட வேண்டும், அல்லது ஆண்டவர் நம்மை தொட வேண்டும். நான் ஆண்டவரை தொடுகின்ற பொழுதோ, ஆண்டவரை தொடுகின்ற பொழுதோ நிச்சயமாக நான் குணம் பெறுவேன், நலம் பெறுவேன், விடுதலை பெறுவேன், வல்லமையை பெறுவேன் என்ற நம்பிக்கை, விசுவாசம் அவரிடத்தில் இருந்தது. ஆகவே ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார்கள், ஆண்டவரே உம்மை தொடும்போது எங்களை அனுமதி, ஆண்டவரே உம்மை தொடும்படி எங்களை அனுமதியும் என்று சொல்லி வேண்டினார்கள். அவருடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்தார். தொட்டவர் யாவரும் சுகமடைந்தனர். எபிரேயர் 13:8 பிரகாரம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவர். விசுவாசத்தோடு நாம் அவரை தொடுகின்ற பொழுது நம்மையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறவராய், விடுதலை செய்கிறவராய், சுகமளிக்கிறவராய், நாம் வேண்டுவதற்கு விரும்புவதற்கு மேலாட்டை செய்யக்கூடியவராய் இருப்போம். விசுவாசத்தோடு அவரை தொடுவோம். தொடும்படி ஆண்டவரிடத்திலே வேண்டும், நாம் அவரை தொடுவோம், அவர் நம்மை தொடுவார். இதனால் நமக்கு விடுதலை கிடைக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.